الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நாம் அல்லாஹுடைய கட்டளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை, வழிமுறைகள், அவருடைய வழிகாட்டல்களை நாம் எடுத்து நடப்பது நமக்கு அவசியமாக இருக்கின்றது. இவ்வாறு செய்வதனூடாகத்தான் அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹுடைய ரிலா நமக்கு கிடைக்கும். அதனூடாகத்தான் அல்லாஹுடைய சுவனத்தை நம்மால் அடைய முடியக்கூடியதாக இருக்கின்றது. நபிகளார் காட்டிய வழிமுறைகளை விட்டு பெற்று வேற வழிகளில் எந்த வகையிலையும் அல்லாஹுடைய ரிலாவையோ அல்லாஹுடைய சொர்க்கத்தையோ நம்மளால் அடைய முடியாது. எனவே அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த நிஅமத்துக்கள், அருள்களை வீண்விரயம் செய்யாமல், மிதுமிஞ்சி செலவனம் செய்யாமல், நமக்கு தேவையான முறையில் அதனை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு இரண்டு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலர் உலோபிகளாக இருப்பார்கள், பகீல் என்று சொல்வோம். இன்னொன்று இருக்கின்றது சிக்கனம். உலோபித்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம்? சிக்கனம் என்பது தேவையான அளவு உபயோகிப்பது. உலோபித்தனம் என்பது தேவை இருந்தும் செலவினம் செய்யாமல் இருப்பது. நாங்கள் யாரும் உலோபிகளாக பகீலாக இருக்கக்கூடாது, சிக்கனமாக இருக்க வேண்டும். சிக்கனமாக இருப்பதால் யாராவது நம்மளை உலோபிகள் சொன்னா சொல்லிட்டு போட்டோம். சிக்கனமாக இருப்பவரை உலோபிகள் என்று சொன்னால் சொல்லிட்டு போகட்டும், பரவாயில்ல. ஆனால் வீண்வரை செய்யவன் யாரு? அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு தூரமானவன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமானவன், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொண்டு சோதிக்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே நாங்கள் வீண்வரையும் செய்வதிலிருந்து முழுமையாக நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான பரிகாரம் என்ன? நாங்கள் இப்ப நல்லா தண்ணியை ஊற்றி பழகிட்டோம், சாப்பாட்டை வீசி பழகிட்டோம், கரண்ட் அதிகமாக பாவிச்சு பழகிட்டோம், அதிகமாக பேசி பழகிட்டோம், ஏதோ ஒரு வகையில நம்முடைய நேரத்தை வீணடிச்சு பரவிட்டோம். இதை எப்படி நாங்கள் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவது? அப்படி பார்க்கும் பொழுது முதலாவதாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் விரும்புகின்ற முறையில் தான் நான் இதை செலவினம் செய்வேன் என்ற உறுதிப்பாட்டுக்கு நாங்கள் வரணும். எனக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரம், ஆற்றல், திறமை, வயோதிபம், செல்வாக்கு, இவை அனைத்தும் அல்லாஹ் கொடுத்த அருள். அந்த அல்லாஹ் விரும்புகின்ற முறையில் இதை நான் உபயோகிப்பேன், செலவினம் செய்வேன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கைக்கு நாங்கள் வர வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் கொடுத்த அந்த நேமத்துக்களுக்கு ஷுக்குர், நன்றி செய்தவனாக இருக்க வேண்டும். அதை பாதுகாப்பது அவருடைய கடமை. அல்லாஹ் எனக்கு ஒரு இஸ்ஸத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் அதை நான் வீணடிக்க கூடாது. அல்லாஹ் எனக்கு ஒரு செல்வாக்கை கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் அந்த செல்வாக்கை பாதுகாப்பது என்னுடைய கடமை. அதை நான் வீணடிக்க கூடாது, ஏனோ தானம் நடக்கக்கூடாது. அப்ப அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கு நன்றி செலுத்தி அதை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவதாக வீண்வரையம் ஏற்படாமல் இருப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பொருளாதாரத்தை சம்பாதிக்குமாறு சொன்னார்களோ, எப்படி செலவினம் செய்ய வேண்டும் சொன்னார்களோ, எப்படி செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அவைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அவைகளை கற்க வேண்டும், அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நான்காவதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமான கனாத்தை போதிக்க வேண்டும். இவ்வளவு செஞ்சா போதுமானது, இவ்வளவு செஞ்சா உங்களுக்கு தாராளம், இது போதுமாக இருக்கின்ற அந்த கனாத், போதும் என்ற அந்த மனோபக்குவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா போதுமானது, 2 ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா போதுமானது, அதில் 5 ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறது, 6 ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறது. ஒரு 2 பலகாரம் போதுமானது, ஒரு 8 பலகாரத்தை வாங்கி வைப்பது. அந்த போதும் அந்த பிள்ளைகளுக்கு ஆசை அதிகமாக வளர்ப்பது. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு வீண்வரையம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு கனாத், போதும் என்ற அந்த மனோபக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உணர வைக்க வேண்டும். அதே போன்று நம்மிடத்தில் மேலதமாக இருக்கின்ற உணவு பண்டம், வசதி வாய்ப்பு, இவைகளில் இருந்து சதக்கா செய்யணும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள், ஒரு சால்னா வைக்கும் போதும் கூட தண்ணீரை கொஞ்சம் சேர்த்து அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள், பக்கத்து வீட்டாருக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அது சதகாவாக மாறிவிடும். அப்ப தர்மம் செய்யணும். தனக்கு மேலதிகமாக இருக்கின்ற உணவுகளிலும் பொருளாதாரத்திலும் ஏனைய விஷயங்களிலும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய சதக்கா செய்யக்கூடிய அந்த மனோபக்குவத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிம் ஒவ்வொரு மூமினும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாளை மறுமையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து நியமத்துக்களை பற்றியும் அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரிப்பான். தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி, தன்னுடைய வயதை பற்றி, தன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட சகலதையுமே அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான். அதுக்கு ஏற்ற வகையில் இதனை நாங்கள் செலவினம் செய்ய வேண்டும் என்ற அந்த மனோநிலைக்கு நாங்கள் எங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற நியமத்துக்கள் அருள்கள் எல்லாம் விலகி போவதுன்னு சொன்னால் அவன் அங்கே வீண் விரையை செய்கின்றான், அல்லாஹ்வுக்கு இறை நிராகரிப்பு செய்கின்றான் என்று விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எங்கே எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் நடக்கின்றதோ அவனத்தில் இருக்கின்ற நியமத்துக்கள் மேலும் வளர வாய்ப்பு இருக்கின்றது. அது இருந்து கொண்டே இருக்கும் என்பதை லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அதனை உங்களுக்கு அதிகப்படுத்துவார் என்ற வசனத்துக்கு அமைய வீண் விரயத்தை முழுமையாக நாங்கள் தவிர்ப்போம். அல்லாஹ்வுடைய அருளையும் பரக்கத்தையும் அதை தவிர்த்து அடைந்து கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, எமக்கு ரஹ்மத்து செய்வானாக, அருள் செய்வானாக, எல்லா ஹைர்களையும் தருவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.